சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக அமைச்சர்கள் கூட்டா 14 ஆண்டுகள் சிறை விதிச்சதா தீர்ப்பு வழங்கப்பட்டதா ஒரு நியூஸ் போய்க்கொண்டிருக்கு. அதாவது அதை பற்றின தொகுப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓரணியில தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடந்து வருது. அப்படி கள்ளக்குறிச்சியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ டி உதயசூரியன் பங்கேற்றார். அப்போது அவரிடம் இளைஞர் ஒருவர் ரோடு மட்டும் போடவே இல்லையே என கேட்டிருக்காரு. இதனால் கோபமடைந்த திமுக எம்எல்ஏ உதயசூரியன் அந்த இளைஞரை பார்த்து போடா என திட்டுறாரு. இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருது. அதாவது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தான் தேர்தல் நடைபெற இருக்கு. இருப்பினும் இந்த ஆண்டே அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்தவரை ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. மறுபுறம் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் திமுக மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் திமுக உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிப்பதுமே இந்த பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம். அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த பிரச்சார நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் கலந்து கொண்டார். அப்போது அவரிடம் மோசமான சாலைகள் குறித்து கேள்வி எழுப்பிய இளைஞரை அவர் திட்டுகிறார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருது. அதாவது உதயசூரியன் அப்பகுதியில் உள்ள மக்களிடம் திமுக சாதனைகளை விளக்கும் போஸ்டர்களை கொடுத்திருக்கிறாரு. மேலும் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையும் கொடுத்திருக்காரு. அப்போது அங்கிருந்த இளைஞர் ஒருவர், நீங்கள் சாலைகள் எதுவும் போடவில்லை, இந்த போஸ்டரை மட்டும் வைத்து என்ன செய்ய போறீங்க என்று கேட்டிருக்காரு. இதை கேட்டு கோபமடைந்த எம்எல்ஏ உதயசூரியன் அந்த இளைஞரை பார்த்து போடா என திட்டியிருக்காரு. அந்த நபர் தொடர்ந்து கேள்வி கேட்டபோது மரியாதையாக பேசு, இல்லைனா நடக்கிறதே வேற என சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த நபர் நான் மரியாதையாக தான் பேசுகிறேன் என்றார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருது. இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து திமுக மூத்த தலைவர் டிகேஎஸ் இளங்கோவன் விளக்கம் அளிச்சிருக்காரு. அதாவது கேள்வி எழுப்பிய நபரும் கூட திமுகவை சேர்ந்தவர் தான் என்றும் இதன் காரணமாகவே எம்எல்ஏ உரிமையில் அப்படி பேசியதாகவும் டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த விவகாரத்தை பொதுவெளியில் எழுப்புவதற்கு பதிலாக தனிப்பட்ட முறையில் விவாதித்திருக்கலாம் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. முன்னதாக இது தொடர்பான வீடியோவை பகிர்ந்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் உதயசூரியன் செயல்பாடுகளை விமர்சித்தார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள கிராமத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்காக சென்ற சங்கராபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் சாலை வசதி செய்து தராமல் உறுப்பினர் சேர்க்கைக்கு மட்டும் ஏன் வருகிறார்கள் என அப்பகுதி இளைஞர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதனால் வாக்களித்த மக்கள் நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லி பழக்கமில்லாத திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் அந்த இளைஞர்களை அடக்க முயற்சிக்கிறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் ஒருபடி மேலே சென்று அந்த இளைஞர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டியும் தொனியிலும் பேசுகிறாரு. உதயசூரியன் இந்த போக்கு கடும் கண்டனத்திற்கு. இதுதான் கட்ட பஞ்சாயத்து மாடல் அரசின் உண்மை முகம். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணால் கண்டிப்பாக அனைத்து அமைச்சர்களையும், அதாவது திமுக அமைச்சர்களையும் கூண்டோட சிறையில் வைக்கப்படும், 14 ஆண்டுகள் வரை சிறையில் வைக்கப்படலாம். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி மக்களை மிரட்டினா என நீதிபதி எச்சரிக்கை விட்டிருக்காராம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.